ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ மறுபடியும் சிலுவையில் அறையப்படுறோம். இயேசுவை பாருங்க, மறுபடியும் நம்ம சிலுவையில அறையப்படுறதுக்கு காரணம் யாருன்னா ஆண்டவரை மறுதலிக்கிறவங்கன்னு சொல்லி ஒரு வேத வசனத்துல பார்க்கிறோம். இப்பொழுது நாம் வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதற்கு கூடாத காரியம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை, அதாவது தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவது யாரு? இயேசு கிறிஸ்துவை. அவரை நம்ம மறுதலிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர் மறுதலிக்கிறதுக்கு எனக்கு நீங்க ஏசப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவரை நம்ம மறுதலிக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறறதுக்கு விரும்புறோம். ஆனா அவரை மறுதலிச்சுட்டா அவரை சிலுவையில மறுபடியும் கொண்டு போய் அறையப்படுறோமா? 2000 வருஷத்துக்கு முன்பதாக நடந்தது எப்படிங்க நான் இன்னைக்கு போய் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் எப்படி போய் இயேசுவை போய் சிலுவையில கொண்டு போய் அறையறதுக்கெல்லாம் என் மேல பழிய போடுறீங்களா? நான் எப்படி போய் சிலுவையில அறைய முடியும்? நான் அந்த பெரிய ஆளா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவரை மறுதலிப்பதற்கு பாருங்க எதற்கு சமமாக இருக்கிறது என்றால், ஆண்டவரை நீங்க மறுதலிச்சிட்டீங்க வேணான்னு சொன்னா மறுபடியும் கொண்டு போய் நீங்க சிலுவையில அறையப்படுறீங்களாம். இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில அறையறதுக்கு பாருங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா இன்றைக்கும் இயேசுவை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் இயேசுவை புறக்கணிக்கிறது மூலமா பாருங்க ஆண்டவரை வேணான்னு சொல்றோம். நம்ம வேணாம், எனக்கு எந்த கடவுளும் வேணான்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை வேணான்னு சொல்றது பாருங்க எதற்கு சமமாக இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை வேணான்னு சொன்னாவே அவரை மறுபடியும் கொண்டு போய் சிலுவையில் அடிக்கிற மாதிரியா? சிலுவையில் அடிக்கிறது என்ன சும்மான காரியமா? அது சும்மா வாங்க. அதெல்லாம் சிலுவையில கொண்டு போய் பாருங்க உங்களையும் எண்ணெயை வச்சு அடிச்சா என்ன ஆகுறது? ஆண்டவர் பாருங்க 13 அங்கல ஆணிகளால் அடிக்கப்பட்டார்னு பாக்குறோம், கடாவப்பட்டார்னு பாக்குறோம். 39 அடிகளை பாருங்க மாட்டு எலும்புகள் சங்கிலிகளால் கோக்கப்பட்டதுல எடுத்து பாருங்க அடிக்கும் பொழுது ஒவ்வொரு சதையும் பிச்சு அந்த கொல்கதா மலை முழுவதும் பாருங்க சிதறி போச்சு அவருடைய சதையெல்லாம். அவர் பார்க்க அலங்கோலமா இருந்தாருன்னு பார்க்கிறோம். அவர் ரூபமற்றவராய் இருந்தார்னு பார்க்கிறோம். ஏசாயா 53ல பார்க்கிறோம், அவர் அழகும் சௌந்தரியம் உள்ளவராக பாருங்க காணப்படவில்லை. அவரை பார்ப்பதற்கு பாருங்க, அவரை பார்க்கும் போதே பாருங்க அருவருப்பா இருக்கிற மாதிரி இருந்தாராம். அவரை பாருங்க நேசிப்பதற்கு ஏற்ற அழக தோற்றத்தோட அவர் காணப்படல. அந்த சிலுவையில அவர் அடிச்சு காரி துப்பி முள்முடி சுமர்ந்து முள்முடிய வச்சு ரத்தம் ஒழுகுது, சதை பிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு பாக்குற நீங்க படம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாக்குற மாதிரி ஏதோ ஒரு மனுஷனை வச்சு ஒரு இடத்துல போயிட்டு நம்ம பிளட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி நடிக்க வச்ச இயேசு கிறிஸ்துவ மாதிரி கிடையாது. அவர் அடிக்கப்படும் பொழுது 39 அடி பாருங்க சங்கிலியினால் மாட்டு எலும்புகளாலும் அந்த எலும்பு கோக்கப்பட்ட அந்த வார்னால அடிக்கும் பொழுது சதை என்னங்க சும்மாவா இருக்கும்? சும்மா வெறும் சவுக்கையால அடிக்கிறவங்களுக்கே செவந்து போயிடுது. அந்த இடத்துல அவரு எனக்கு தெரிஞ்ச அவர் எலும்புதான் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. 39 அடி, ஒரு 10 அடியே என்னால வாங்க முடியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க மறுதலிப்பது பாருங்க எந்த பெரிய காரியமா இருக்கு பாருங்க. ஆண்டவரை மறுதலிக்கும் போது இயேசு கிறிஸ்துவ நீங்க ஒரு ஆள் மறுதலிப்பது மூலமா கொண்டு போய் சிலுவையில நீங்க அறையப்படுறீங்களா? நீங்க கொண்டு போய் ஏசப்பாவை சிலுவையில வச்சு ஆணி அடிச்சு அவரை மறுபடியுமா அடிச்சு அவரை மறுபடியுமா பாருங்க கொடுமைப்படுத்துறதுக்கு சமமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வேத வசனத்துடைய அர்த்தமே அதுதான். அப்போ ஆண்டவரை மறுதலிக்கிறது மூலமா அவரை துக்கப்படுத்துறோமா? அவரை மறுபடியுமா சிலுவையில அறையிறோமா? இன்றைக்கும் பாருங்க சிலுவையில நம்ம மறுபடியும் அறைய முடியுமான்னு கேள்வி இருந்துச்சுன்னா இந்த வசனம் அப்படிதான் சொல்லி இருக்கு பாருங்க. உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் மறுதலிப்பவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. எனக்கு வேண்டாம், இயேசுவே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரை சிலுவையில அறையிறீங்க. இயேசு எதற்காகங்க உங்ககிட்ட நான் வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்றாரு? உங்களுக்கு உதவி செய்வதற்காக தானே. உங்க கூட வாழ்ந்து நீங்க செய்ய முடியாத காரியத்தை அவரு உங்க கூட பாருங்க இருந்து இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாத காரியம் உங்ககிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது என்பதற்காக என்னை ஏற்றுக்கோ, நான் உங்களுக்குள்ள உங்க கூட இருந்து நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு ஆண்டவர் பாருங்க ஒருவருடைய வாசப்படியை தட்டுறாரு. ஒவ்வொரு வீட்டுல போய் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவன் உள்ள கூப்பிட்டா போறேன்றாரு. இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொன்ன வசனம். ஒருவனுடைய வாசப்படியில இருந்து நான் தட்டுவேன், அவன் என்னை ஏத்துக்கிட்டா நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான்னு சொல்றாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க ஆண்டவருடைய வார்த்தைகள் பரிமாற்றம் நடைபெறுகிறது. இதனால பாருங்க நம் பிழைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் அவர் வரேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவரை மறுதலிக்கும் மூலமா பாருங்க நான் சிலுவையில் அறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக உண்மை.
நீங்க சிலுவையில ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை வேணாம் அப்படின்னு சொல்றது மூலமா அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நிறைய பேருக்கு ஜீசஸ பிடிக்கும். ஆனா அவரை வேணான்னு சொல்றது மூலமா இது நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சா நிச்சயமா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜீசஸ் நல்லவர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க மறுதலிக்க கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் அவருடைய திட்டம். எதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவருடைய திட்டம் எதுக்குன்னா, நீங்கள் சொர்க்க வாழ்வை பெற வேண்டும், இந்த பூமியிலும் ஆசீர்வாதமா இருக்கணும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்கு நான் ஜெபிக்க போகலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி, நாங்கள் மறுதலிப்பது மூலமாக சிலுவையில மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சிலுவையில அறையிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேருக்கு இன்னைக்கு உலகத்துல ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்டவரை நான் என் சொந்த ரட்சகரா ஏத்துக்க மாட்டேன், நான் இவரை கடவுளா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. ஒரே தேவன், மெய்யான தேவன் நான் என்று நீங்க சொல்றீங்கப்பா. ஆனா உங்களை மறுதலிக்கும் போது உங்களை கொண்டு போய் சிலுவையில தான் அறையிறோம், நாம தான் கொண்டு போய் அவரை மறுபடியும் சிலுவையில போட்டு அறையிறோம்னு சொல்லி தெரியாம பேசுறாங்க. ஆனா நீங்க ஆண்டவரே மறுதலிக்கிறவர்களுக்கு கூட நீங்க ரத்தம் சிந்திருக்கீங்க. உங்களை வேணான்னு சொல்றவங்களுக்கு கூட நீங்க ரத்தம் சிந்தி என் பிள்ளை என்கிட்ட என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்க வெயிட் பண்றீங்கப்பா. உங்களுடைய அன்பு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு அவர்களுக்கு புரிந்து கொள்ள ஞானத்தையும் புத்தியையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நீர் ஆண்டவரே உடைய வருகையை தாமதப்படுத்தி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். உடைய வருகையை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே அதை ஆர்வமாக ஆசையோடு ஆண்டவரே நாங்கள் வெயிட் பண்றோம்ப்பா. அதற்குள்ளாக இருக்கிற ஜனங்களை நீங்க ரட்சித்து மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை நீர் மேம்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.